வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையை நேர்மறையான பாதையில் கொண்டு செல்ல உதவும் மைண்ட் ரீசெட் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். உங்க மனசு எப்பவும் குழப்பமாவே இருக்கா? மத்தவங்க உங்களை காயப்படுத்துறாங்களேன்னு கவலைப்படுறீங்களா? இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச இடத்தை அடைய முடியாம ஏதோ ஒரு தடை இருக்கிறதா உணர்றீங்களா? உங்க மனசை ரீசெட் பண்ணி ஒரு புதிய தெளிவோட உங்க பயணத்தை தொடங்க இப்போவே நம்ம மைண்ட் ரீசெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான மிகச்சிறந்த வழிகாட்டியா இந்த சேனல் இருக்கும். அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. நண்பர்களே, கடல் அலைகளைப் போல நம் மனதிலும் எண்ணங்கள் ஓய்வில்லாமல் வந்து கொண்டே இருக்கின்றன. சில நேரங்களில் தேவையற்ற கவலைகள், மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயம், கடந்த கால தோல்விகள் என ஏதோ ஒன்று நம் நிம்மதியை பறித்துக் கொண்டே இருக்கிறது. உங்கள் மனதை ஒரு கடிவாளமில்லாத குதிரையைப் போல ஓடவிட்டால் அது உங்களை நிம்மதியற்ற இடத்திற்கே அழைத்துச் செல்லும். அப்படியானால் எப்போதுமே அலைபாய்ந்து கொண்டிருக்கும் இந்த மனதை எப்படி அடக்குவது? இந்தியாவின் தலைசிறந்த ராஜதந்திரி மற்றும் தத்துவஞானி ஆச்சாரிய சாணக்கியர் இதற்காக 4 முக்கியமான விதிகளை கூறுகிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த 4 ரகசியங்களைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாகப் பார்ப்போம். சாணக்கியரின் அந்த மர்மமான கதை. ஒருமுறை ஒரு மிகப்பெரிய வணிகன் மிகுந்த மன அழுத்தத்துடன் சாணக்கியரை தேடி வந்தான். ஆச்சாரியா, என்னிடம் கோடிக்கணக்கான செல்வம் இருக்கிறது, பெரும் செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் என் மனதில் ஒரு நொடி கூட அமைதி இல்லை. எப்போதும் ஏதோ ஒரு பயம், குழப்பம் என்னை வாட்டுகிறது. என் மனதை என்னால் கட்டுப்படுத்தவே முடியவில்லையே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று வருத்தத்துடன் கேட்டான். சாணக்கியர் அமைதியாக சிரித்தார். அவர் அவனை ஒரு அழுக்கு படிந்த கண்ணாடி முன்னாடி நிக்க வச்சாரு. வணிகனே, இந்த கண்ணாடியில உன்னால உன் முகத்தை தெளிவா பார்க்க முடியுதா? வணிகன் இல்லைன்னா. சாணக்கியர் சொன்னாரு, மனம் என்பதும் ஒரு கண்ணாடி போன்றது. அதுல கவலை, எதிர்பார்ப்பு, குழப்பம்ன்ற அழுக்கு படிஞ்சா உன்னால உன்னையே சரியா பார்க்க முடியாது. உன் மனதை சுத்தப்படுத்தவும் அதை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவும் நான் கூறும் இந்த 4 விதிகளை இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில கடைபிடி என்றார். விதி 1. எதிர்பார்ப்புகளை துறந்து பேரமைதி பெறுதல். நண்பர்களே, மனம் ஒரு கண்ணாடி மாதிரி. ஆனா அந்த கண்ணாடியில் விரிசல் விழுந்தால் அந்த விரிசலை ஏற்படுத்துவது எது தெரியுமா? அதுதான் எதிர்பார்ப்பு. சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், எதிர்பார்ப்புதான் எல்லா துயரங்களுக்கும் ஆணிவேர். நாம் ஒருவருக்கு உதவி செய்கிறோம், ஒரு வேலையை அர்ப்பணிப்போடு செய்கிறோம். ஆனா பதிலுக்கு ஒரு நன்றி கூட வரலன்னா ஏன் நமக்கு வலிக்குது? யாரோ ஒருவர் நம்மை புகழவில்லை என்பதற்காக நாம் ஏன் தூக்கத்தை தொலைக்கிறோம்? சாணக்கியரின் ராஜதந்திரம். மனித மனம் எப்போதுமே ஒரு வியாபாரி போலத்தான் யோசிக்கும். நான் உனக்கு இதை கொடுத்தேன், நீ எனக்கு அதை திருப்பித்தா. இதுதான் நம் ஆழ்மனதின் கணக்கு. ஆனால் சாணக்கியர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ மற்றவர்களுக்கு செய்யும் உதவியை உடனே மறந்துவிடு. ஆனால் அவர்கள் உனக்கு செய்த உதவியை என்றும் மறக்காதே. இதை சற்று ஆழமாக யோசித்துப் பாருங்கள். ஒரு அலுவலகத்தில் நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள். உங்கள் மேலாளர் உங்களை பாராட்டவில்லை என்றால் அன்று முழுவதும் உங்கள் வேலை தரம் குறைகிறது. ஏன் உங்கள் மகிழ்ச்சியை இன்னொருவரின் கையில் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள்? அவர் பாராட்டினால்தான் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றால் நீங்கள் அவருக்கு ஒரு உணர்வுபூர்வமான அடிமை என்றுதான் அர்த்தம். சாணக்கியர் கூறுகிறார், மழை மேகம் பூமிக்கு மழையை தருகிறது. அது பதிலுக்கு பூமியிடம் எதையும் கேட்பதில்லை. அதனால்தான் அது உயரத்தில் இருக்கிறது. நீங்கள் கைமாறுகிறதாமல் உங்கள் கடமையை செய்யும்போது உங்கள் கர்மா உங்களை தானாகவே உயர்த்தும். சாணக்கியர் தன் சீடனை ஒரு தோட்டத்திற்கு கூட்டிட்டு போனாரு. அங்கே ஒரு மரம் நிறைய பழங்கள் தொங்கிட்டிருந்தது. சாணக்கியர் கேட்டார், இந்த மரம் யாருக்காவது பழம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட நன்றி கேக்குதா? சீடன் இல்லைன்னா. யாராவது கல்லால் அடிச்சா பதிலுக்கு கல்லால் அடிக்குதா? இல்லை குருவே, அது அப்போதும் பழங்களைத்தான் உதிர்க்கிறது. சாணக்கியர் சொன்னார், அதுதான் தர்மம். மரம் தன் இயல்பின்படி பலன் தருது.
அது யாரையும் எதிர்பார்க்கிறதில்ல. நீ உதவி செஞ்சது உன் உயரிய குணம், அவன் திருப்பி செய்யாதது அவனோட தாழ்ந்த குணம். ஒரு தரம் குறைந்த மனிதனுக்காக நீ ஏன் உன் அமைதியை இழக்கிறாய்? நாம் செய்யும் நல்லது நம்முடைய திருப்திக்காக இருக்க வேண்டுமே தவிர கைமாறு கருதி இருக்கக்கூடாது. விதி 2. இரகசியங்களை காக்கும் மௌனத்தின் வலிமை. சாணக்கிய நீதியில் ஒரு முக்கியமான வாசகம் உண்டு. உன் மனதிற்குள் இருக்கும் திட்டத்தை நீ செய்து முடிக்கும் வரை அது உனக்குள் மட்டுமே இருக்கட்டும். ஏன் இரகசியமாக வைக்க வேண்டும்? நம்மில் பலருக்கு இருக்கும் ஒரு பெரிய நோய் பேச்சு. நாம் எதையாவது சாதிக்கப் போகிறோம் என்றால் அதை செய்வதற்கு முன்பே ஊர் முழுக்கச் சொல்லி கைத்தட்டல் பெற விரும்புகிறோம். இதை அறிவியல் பூர்வமாக மாடர்ன் சைக்காலஜி பார்த்தால், நீங்கள் ஒரு திட்டத்தை சொல்லும்போது உங்கள் மூளை டோபமைன் என்ற மகிழ்ச்சி ஹார்மோனை சுரக்கிறது. அதாவது செயலை செய்வதற்கு முன்பே அந்த புகழை நீங்கள் அனுபவித்து விடுகிறீர்கள். இதனால அந்த செயலை செய்வதற்கான உத்வேகம் குறைந்து விடுகிறது. சாணக்கியரின் எச்சரிக்கை: உன் பலவீனத்தை நண்பனிடம் கூட சொல்லாதே. காலம் மாறும்போது நண்பன் எதிரியாக மாறலாம். அப்போது நீங்கள் சொன்ன இரகசியமே உங்களை வீழ்த்தும் ஆயுதமாக மாறும். புத்திசாலி மனிதன் இரகசியமாக வைக்க வேண்டிய 5 விஷயங்கள். நிதி நிலைமை. உன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது அல்லது எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டது என்பதை யாரிடமும் சொல்லாதே. பணம் இருந்தால் மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள், இல்லையென்றால் உன்னை மதிக்க மாட்டார்கள். குடும்ப பிரச்சனைகள். வீட்டின் இரகசியங்கள் வீதிக்கு வரக்கூடாது. அது மற்றவர்களுக்கு வேடிக்கை பொருளாகிவிடும். உன் பலவீனம். உனக்கு எதைக் கண்டால் பயம், உன்னை எதில் வீழ்த்தலாம் என்பதை எதிரிக்கு காட்டிக் கொடுக்காதே. தானம் மற்றும் தர்மம். நீ ஒருவருக்கு செய்த உதவியை நீயே சொல்லிக்கொள்வது அந்த உதவியின் மதிப்பை குறைத்துவிடும். எதிர்காலத் திட்டம். குறைவாக பேசு, அதிகமாக செய். செயல் பேசும் வரை உன் வாய் பேசக்கூடாது. நண்பர்களே, உங்க ரகசியத்தை சொல்லி நீங்க எப்பவாது ஏமாந்திருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. விதி 3. காலத்தை ஆளும் நேர மேலாண்மை. ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். இன்று காலை நீங்கள் எழுந்ததிலிருந்து இப்போது வரை எத்தனை மணி நேரம் கடந்திருக்கிறது? அந்த நேரத்தில் நீங்கள் செய்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு படி மேலே உயர்த்தியிருக்கிறதா? ஆச்சார்யா சாணக்கியர் கூறுகிறார், காலத்தை மதிப்பவன் உலகையே ஆழ்வான், காலத்தை வீணடிப்பவன் காலத்தால் அழிக்கப்படுவான். இழந்த பணத்தை சம்பாதித்து விடலாம், இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து விடலாம். ஆனால் கடந்த ஒரு நொடியை கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாலும் உங்களால் திரும்பப் பெற முடியாது. சரியான நேரம் எது? ஒருமுறை சந்திரகுப்த மௌரியர் சாணக்கியரிடம் கேட்டார், ஆச்சார்யா, எந்த ஒரு வேலையை செய்ய மிகச்சிறந்த நேரம் எது? சாணக்கியர் சிரித்துக்கொண்டே சொன்னார், எந்த ஒரு வேலையையும் தொடங்க இப்போது என்பதை விட சிறந்த நேரம் எதுவுமில்லை. நேரத்தை நிர்வகிக்க 4 வழிகள். முன்னுரிமை. எல்லா வேலைகளும் முக்கியமானவை அல்ல. இன்று நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் எது உங்களுக்கு நீண்ட கால பலனை தரும் என்று யோசியுங்கள். தள்ளிப்போடுவதைத் தவிர்த்தல். நாளை செய்வோம் என்பது தோல்வியின் முதல் படி. ஒரு வேலையை முடிக்க திட்டமிட்டால் அதை அன்றே முடித்து விடுங்கள். சுய கட்டுப்பாடு. சாணக்கியர் கூற்றுப்படி ஒரு வெற்றி பெற நினைப்பவன் அதிகாலையில் எழ வேண்டும். பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் உங்கள் மூளை மிகத் தெளிவாக இருக்கும். தேவையற்ற சகவாசம். பயனில்லாத விஷயங்களை பேசுபவர்களுடனும் இலக்கு இல்லாதவர்களுடனும் நேரத்தை செலவிடாதீர்கள். அது உங்கள் ஆற்றலை உறிஞ்சிவிடும். வாய்ப்புகள் கதவை தட்டாது. நாம் தான் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதற்கு நேரத்தை சரியாக திட்டமிடுவது அவசியம். விதி 4. ஒப்பிடாதே. உன்னை நீயே செதுக்கிக்கொள். உங்கள் வாழ்வில் எப்போதாவது இப்படி தோன்றியிருக்கிறதா?
அவன் என்னை விட நன்றாக சம்பாதிக்கிறான், அவள் என்னை விட அழகாக இருக்கிறாள். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், ஒருவன் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது அவன் தன் தனித்துவத்தை கொன்று விடுகிறான். ஏன் சாணக்கியர் இதை இவ்வளவு கடுமையாக சொல்கிறார்? உதாரணம், சிங்கம் காட்டில் வாழுகிறது, மீன் கடலில் வாழுகிறது. மீன் சிங்கத்தைப் போல ஓட நினைத்தால் அது அழிந்துவிடும். சிங்கம் மீனைப் போல நீந்த நினைத்தால் அதுவும் தோற்றுப்போகும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தளம் உண்டு. சாணக்கியர் கூறுகிறார், உன் பலம் எது என்று உனக்கு தெரியாதவரை நீ இன்னொருவரின் நிழலில்தான் வாழ வேண்டியிருக்கும். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடும்போது 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, நீங்கள் அவர்களை விட தாழ்ந்தவர் என்று நினைத்து தாழ்வு மனப்பான்மை வரும், அல்லது அவர்களை விட மேலானவர் என்று நினைத்து தலைக்கணம் வரும். இந்த 2மே உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் தடைகள். சந்திரகுப்தனின் கதை. சந்திரகுப்தன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். அவன் ஒரு பேரரசராகும் முன் அவனுக்கு பலமுறை சந்தேகம் வந்தது. ஆச்சாரியா, எதிரிகளிடம் பெரிய படைகள் இருக்கிறதே, என்னால் முடியுமா என்று கேட்டான். சாணக்கியர் சொன்னார், சந்திரகுப்தா, சிங்கத்தின் பலம் அதன் கூட்டத்தில் இல்லை, அதன் நகங்களிலும் பற்களிலும் இருக்கிறது. உன்னிடம் இருக்கும் திறமை உனக்கு மட்டுமே சொந்தமானது. மற்றவர்களிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதை நிறுத்திவிட்டு உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார். தன்னம்பிக்கை சூத்திரங்கள். உன்னை நீயே மதிப்பீடு. உங்கள் பலம் எது, பலவீனம் எது என்று யோசியுங்கள். தோல்வியைக் கண்டு அஞ்சாதீர்கள். அவர்கள் எங்கே தவறு செய்தார்கள் என்பதை கற்றுக்கொண்டு நீங்கள் புதிய வழியில் முயற்சி செய்யுங்கள். உழைப்பில் நேர்மை. வேலை சிறியதா பெரியதா என்பது முக்கியமல்ல, அதை எவ்வளவு நேர்மையுடன் செய்கிறீர்கள் என்பதே முக்கியம். நண்பர்களே, இந்த உலகம் ஒரு பெரிய சந்தை போன்றது. இங்கே ஒவ்வொருவரும் தங்கள் லாபத்திற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் மட்டும் மற்றவர்களிடம் நன்றி என்ற கூலியை எதிர்பார்த்து நின்றால் ஏமாற்றம்தான் மிஞ்சும். சாணக்கியர் சொன்ன இந்த 4 விதிகளையும், எதிர்பார்ப்பை துரத்தல், ரகசியம் காத்தல், நேரத்தை மதித்தல் மற்றும் ஒப்பீட்டை தவிர்த்தல், இவற்றை உங்கள் வாழ்வில் கடைப்பிடித்தால் உங்கள் மனம் ஒரு இமயமலையைப் போல உறுதியாகிவிடும். அங்கே கவலைக்கோ மன அழுத்தத்திற்கோ இடம் இருக்காது. இன்றிலிருந்து ஒரு சபதம் எடுப்போம். என் அமைதி என் கையில். மற்றவர்களின் பாராட்டுக்காகவோ அங்கீகாரத்திற்காகவோ நான் என் மனதை அலைய விடமாட்டேன். என் போட்டியாளன் நான் மட்டுமே. இந்த 20 நிமிட பயணம் உங்கள் மனதிற்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் இலக்கு என்ன? அதை இப்போதே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுபோன்ற ஆழமான மற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம மைண்ட் ரீசெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மனதை வெல்வோம், உலகை ஆள்வோம். நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.